எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ருதி. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது விஜய் அண்ணாவை பார்த்தது. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து தற்செயலாக டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து அண்ணா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அவார்ட்லாம் கொடுக்கும்போது எல்லார் மேலேயும் கை போட்டு தான் பேசுவார். அது எல்லாருமே தெரிஞ்சது தான். அதுக்கு தான் ஆக்சுவலி நிறைய பேர் வரும். அவரை அட்லீஸ்ட் டச் பண்ணணும், அவரை பார்க்கணும். அதுக்குன்னே அந்த ஒரு ப்ளஷரான ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. நம்மளுக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் நம்ம செஞ்ச புண்ணியம்தான். ஆனால் அவங்க வந்து பேசுகிறது உண்மையே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து 2026 அண்ணா வந்து ஜெயிச்சு அவர் வந்து இந்த மாதிரி சிஎம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பெண்கள் ஓட்டு எல்லாமே விஜய் அண்ணாவுக்கு தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக வரும், அதில் 100%. அதுக்கப்புறம் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த எங்கள் துறைமுக தொகுதி டி ராஜேஷ் அண்ணா, அதுக்கப்புறம் நந்தா அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெற்றி தலைவர் அண்ணா வணக்கம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேண்ணா. ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது தெரியாது, புரியும். நாளைய எதிர்காலம் நீங்கள் தான். உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா. இங்கே வந்து விஜய் அண்ணாவை பார்க்க உதவி செஞ்ச சேலம் பார்த்திபன் அண்ணாக்கும் செந்தில் அண்ணாக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. நான் உங்களோட டை ஹேட் ஃபேன் அண்ணா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. அண்ணா, நான் இங்கு எங்கள் மக்களின் வாழ்க்கையை பற்றி சில விஷயங்களை சில வார்த்தைகளாக உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். பேசலாமா அண்ணா? நான் சேலம் மத்திய மாவட்டம் ஏற்காடு சட்டமன்றம் வடக்குநாடு பஞ்சாயத்து சின்ன கல்வராயன் மலையில் உள்ள கரமந்துறை என்ற கிராமத்திலிருந்து வந்துள்ளேன். நான் இங்கு வந்ததின் நோக்கம் எங்கள் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை நிலையை தெரியப்படுத்தவே அண்ணா. நீங்கள் எல்லாம் நாளிதழில் பார்த்திருப்பீர்கள். எங்கள் மலைவாழ் மக்கள் ஆந்திராவில் செம்மரை கட்டையை வெட்டியதால் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிலரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்னார்கள். எங்கள் மலைவாழ் மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தார்களா இந்த அரசாங்கம்? இல்லையே, இதை பற்றி எவரும் சிந்திக்கவில்லை. இது மட்டுமில்லாமல் சாராயம் காய்ச்சி சிலர் விற்கிறார்கள். அதை குடித்து பலர் இறந்து போகிறார்கள். அதை பற்றும் இந்த அரசு கண்டுகொள்வதில்லை. மாறாக என் மலையில் உள்ள பல கிராமங்களில் டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தியுள்ளது இந்த அரசு. எங்கள் மலைவாழ் மக்கள் இது போன்ற தீய விஷயங்களில் ஈடுபடுவதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தார்களா? எங்கள் மலைவாழ் மக்கள் அனைவருமே தினக்கூலி விவசாயிகள். அவர்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை. அண்ணா, நீங்களே சொல்லுங்களேன். இந்த அரசு விற்கும் 50 கிலோ உரத்தின் விலை 1500 ரூபாய். அந்த உரத்தில் விளைச்சல் செய்து கொடுக்கும் விவசாயின் 30 கிலோ தக்காளியின் விலை வெறும் 150 ரூபாய் தான். இப்படி மதிப்பில்லாமல் போயிடுச்சு எங்களின் விவசாயிங்க இனம். எங்கள் விவசாயிகள் அதிகமாக பயிரிடுவது மரவள்ளி கிழங்கு தான். ஆனால் அரசு அதற்கேற்ற சரியான விலையை நிர்ணயம் செய்வதில்லை.
ஆண்டுக்கு 70,000 ரூபாய் செலவு செய்து மகசூல் செய்யும் மரவள்ளி கிழங்கிற்கு அறுவடை காலத்தில் கிடைப்பதோ வெறும் 50,000 ரூபாய் மட்டுமே. எங்கள் மலைவாழ் மக்களுக்கு இப்படி வருமானம் கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை எப்படி மேலோங்கும்? இது போன்ற காரணங்களால் தான் தன் குடும்பத்தை காக்க இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த நிலையை சரி செய்ய சில அரசியல்வாதிகள் எங்கள் மலைவாழ் மக்களிடம் பண ஆசையை தூண்டி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபட வைக்கிறார்கள். இதனால் சில குடும்பம் தகப்பன் மற்றும் அண்ணன்மார்களை இழந்து விடுகிறார்கள். அண்ணா, வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த செங்கோட்டையில் பதவியேற்று தமிழகத்திற்கு முதலமைச்சராக வரணும். நாங்கள் உங்களை வரவைப்போம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தருவீர்கள் என்று நம்புவேன். இது மட்டுமில்லாமல் எங்கள் மக்கள் பயிரிடும் மரவள்ளி கிழங்கிற்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனது ஆசை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஆசையை. Everyone has a dream. Likewise, I want to become an IAS officer. It's my childhood dream to become an IAS officer. I want to serve my people and my nation. I want to make my country corruption and poverty free. I want to make my country crime free. I want my people to be educated and civilized. I do believe that I will crack the UPSC exam with my hard work and dedication. I am a hard-working individual. I don't believe in fate. I am the creator of my own fate. One day, I hope that I will become an IAS officer and serve my nation with pride and pleasure. Life is definitely not easy. So, for you friends, the only message I would say is, don't give up on your passion. நான் மூசினா வந்தவாசியிலேருந்து வரேன். கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரேன். என்னோடய சக்ஸஸ், என்னோடய மார்க் எல்லாமே என்னோடய ஸ்கூலோடவே தான் இருந்துச்சு. ஸ்கூல் வட்டாரம்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கு தெரிஞ்சிச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலிஸ் வரைக்கும். பட் இது வந்து ஒரு ஊரறிய உலகமே பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு வந்தது இந்த மேடை தான். இது ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு விஜய் சருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னை சின்ன வயசுலேருந்தே வந்து ட்ரெயின் பண்ண என்னோடய கேஜி டீச்சர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். கனிமொழி மேம், பானுமதி மேம், ஹரிப்ரியா மேம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என்னோடய ஹையர் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க டீச் பண்ணது, அவங்க ஆலோசனைகள் எல்லாமே என்னோடய லைஃப்க்குமே வந்து ஒரு பெரிய தூண்டுகோலாகவுமே அது இருந்துச்சு. கௌரி மேம், தயாநிதி மேம், அன்பரசன் சார், வேல்முருகன் சார், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் என்னோடய பேரண்ட்ஸ். நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்களுக்கும், வந்தவாசி நகர செயலாளர் ராஜேஷ் அவர்களுக்கும், அண்ட் வந்தவாசி நகர இணை செயலாளர் வசந்த் கேவின் அவர்களுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எங்களுக்கு இந்த அழைப்பு வந்ததுலேருந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்களை சேஃபாக இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. தேங்க்யூ சார்.